ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கம்ப்ளைண்ட்டு மறுபடியும் சந்திக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா பல்சர் 220. ஸோ இதில் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்சர் 220 வந்து உங்களுக்கு 2 ஃபிலிமிட்டு சிங்கிளாக வரும். அந்த லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 294 ரூபா. 2 லைட்டு எவ்வளோ ஆச்சு பாருங்கள். இது வந்து 250 கொடுத்தாங்க, 500 ருபீஸ். இந்த 500 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு 5 நிமிஷம் கூட ஆகல ஃப்ரெண்ட்ஸ், பல்பு ஃபீஸ் போயிடுச்சு. ஸோ என்னத்துக்கு ஃபீஸ் போச்சு? ஏன்னா பல்பு போடணுன்னாவே ரொம்ப பல்சரில் ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுலேயும் 220 போடணுன்னா ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பல்பு எதனால் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு நான் இது மூலிமா தெரிவிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 ரூபா இப்போ லாஸ் ஆச்சு. ஸோ நான் மறுபடியும் ஒரு பல்பு போட்டு கஸ்டமர் கொடுக்கல. ஸோ இருக்கிற ஃபால்ட்டு என்னான்னு கிளியராக நான் ரெக்டிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து நான் போட்டால் இன்னொருத்தருக்கு பிரயோஜனமாக ஆகும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேறு பல்பு போட்டிருக்கு. ஆனால் இப்போ வந்து வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து உங்களுக்கு நான் செக் பண்ணுறேன் பாருங்கள் லைட்டு. ஓகேங்களா, லைட் எரியுது. ஆனால் இந்த லைட் எரியுது, அதே நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வோல்டேஜ் ஜாஸ்தி வருது. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் லைட் ஆன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யூனிட் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் யூனிட்டு இந்த லைட்டு இது. இந்த கண்ட்ரோல் யூனிட்லேருந்து நாங்கள் நம்மளுக்கு பாஸ் ஆகுது லைட்டு. ஆனால் வண்டி ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனால் பல்பு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ரி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 12 இருக்குது, 12.40 இருக்குது இந்த வோல்டேஜ். அதே நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வோல்டேஜ் பாருங்கள் வேரியேஷன் ஆகுது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் 12.76. அதே வண்டி நான் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள் இந்த மல்டிமீட்டரை. இப்போ பாருங்கள் இந்த மல்டிமீட்டரை இப்போ நான் ரேஸ் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 14.70 வந்து லாஸ்ட் வோல்டேஜாக வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி 14.70 வோல்டேஜ் வந்தால் என்ன ஆகுனா டோட்டலாக உங்களுக்கு இன்கேஸ் மீட்டர் லைட்டுங்கோ டெய்லாம்ப் லைட்டு ஹெட்லைட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபீஸ் போகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி இந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எதனாலன்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரெகுலேட்டர் இருக்குது. ஸோ இந்த ரெகுலேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரிக்கு வர வோல்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ இப்போ பாருங்கள் இந்த ரெகுலேட்டர் பேட்டரியிலேருந்து வர இந்த ரெகுலேட்டர் பின்னை வந்து நான் இங்கே டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே. ஸோ இதை நான் டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் பேட்டரி கிட்ட வோல்டேஜ் வச்சு நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 13 வோல்டேஜே வராது, உங்களுக்கு 12 வோல்டேஜில் மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் 12.38 இருக்குது. நான் ஆக்சிலேட்டர் பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஆக்சிலேட்டர் கொடுத்தாலையும் 13 வோல்டேஜ் வரல. ஸோ 12 மெயின்டைன் ஆகுது. என்ன பார்த்தீங்கன்னா இங்கே ரெகுலேட்டர்லேருந்து வர ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் இங்கே பேட்டரிக்கு சப்ளை ஆகிற ஒயர் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஜாஸ்தி வந்தனால தான் இந்த ஹெட்லைட்டு பல்பெல்லாம் ஃபீஸ் போயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 2 லைட் வந்து எனக்கு லாஸ் தான். ஸோ கஸ்டமருக்கு லாஸ் ஆகிருக்கு 500 ருபீஸ். ஒன்றும் பண்ண முடியாது, டெக்னிக்கல் இஷ்யூவு. ஆனால் மறுபடியும் அந்த தப்பை நான் அப்படியே மறுபடியும் கண்டினியூ பண்ணதுன்னா அவருக்கு சரியான ஒரு 500 இன்னும் அதிகமாக இருக்கும். ஆனால் நான் கரெக்டாக அதை அனலைஸ் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட்டை நான் இது பண்ணிட்டேன். ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி இருந்தால் இல்லை செக் பண்ணி கிளியராக பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவு. ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு டிப்ஸாக சொல்கிறேன். ஓகேங்களா, போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து ஒரு டெக்னிக்கல் வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச்.